வணக்கம் கிட்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். ஜெயதி சார், மகா மேடம் கேக்குதா நான் பேசுறது? சார் சூப்பரா கேக்குது சார். ரீச் ஆயிட்டீங்களா சார்? சசி மேடம் சார் கேக்குது சார். கேக்குது சார். நான் பேசுறது சார் கேக்குதான்னு நன்றாக கேட்கிறது சார். கேட்கல, உங்களுக்கு தான் கேட்கலன்னு நினைக்கிறேன். நன்றாக கேட்கிறது சார். சார் சார் ரூம் வந்துட்டீங்களா சார்?
இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா கவிதா மேடம்? சார் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சார் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வெரி நைஸ், வெரி நைஸ். இன்னைக்கு யாரு, அருணா மேடமா? ஆமாங்க சார். வெரி நைஸ், வெரி நைஸ். நண்பர்களே, ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. என்னன்னா ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல். இந்த ப்ரோக்ராம் வந்து 164வது ப்ரோக்ராம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதன் மூலமாக நாம் உற்சாகம் அடைகிறோம். எப்படின்னு கேட்டா, பிள்ளைகள் இந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறார்கள், இந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கும் அதில் வந்து ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. நேற்றைய கூட்டத்துல மகாலட்சுமி மேடம் அதை வந்து ரொம்ப அருமையா வந்து ரெஃப்ளெக்ஷன் பண்ணாங்க. அதனால அந்த தம்பி பர்சனை பேச சொல்லி அந்த அதை வந்து, அதாவது நம்ம பேசி மகிழ்வதை பார்க்கலும் அந்த பிள்ளைகள் பேசுவதை கேட்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த கூட்டம் இன்னைக்கு. அதனால் இதில் அதிகப்படியான பிள்ளைகள் பங்கு பெற வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். பங்கு பெறக்கூடியவர்களுக்கெல்லாம் பரிசு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால 1, 2, 3 பரிசு பெறக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, பங்கு பெற்றவர்களுக்கும் பரிசு உண்டு. 1, 2, 3 பெற்றாக மட்டும் ஒன்றும் பெருசா இல்லை. அவர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வகையில, ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய வகையில பரிசு உண்டு. அதற்காக இந்த போட்டியை கடினமான போட்டியாக நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பிள்ளைகளை ஊக்குவிக்கிற பயிற்சி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். போட்டி என்று எடுத்துக்கொள்ளாமல் பயிற்சி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். தேரக்கூடிய பிள்ளைகள் நன்றாக தேரட்டும். தேர தவறினால் அல்லாவிட்டால் தேரக்கூடிய வாய்ப்பு குறைவா இருந்தால் அடுத்த வருடத்துல அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டு. அதனால பிள்ளைகள் வந்து தேர வேண்டும் என்கின்ற பயிற்சி என்று எடுத்துக்கொண்டு அதிகப்படியான பிள்ளைகள் இதில் கொண்டுட்டு வாங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட இன்றைய கூட்டத்துல நம்முடைய அருணா ஸ்ரீதரன் மேடமும் கவிதா ராம்குமார் மேடமும் 2 பேரும் வந்து ஹோஸ்டஸா இருந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டரா அவங்களாட்டி இவங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு ஜட்ஜஸா வந்திருக்கிறது நம்ம மகாலட்சுமி மேடம், சசிகலா மேடம். சிங்கமங்கை ஆப்ஷனுக்குனால தங்கமங்கை சசிகலா இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மாற்றாக வெண்மதி மேடத்துக்கு மாற்றாக நம்ம மேடம் கிருஷ்ணவேணி மேடம் நம்ம கூட இருக்கிறாங்க ஜட்ஜாக. எனவே இந்த கூட்டத்தை நீங்க தொடங்குங்க. நல்ல ஒரு கிளாப்ஸோட எல்லாரையும் நான் வந்து வாழ்த்தி இந்த கூட்டத்துல வந்து பெரிய அளவுல இன்னும் அதிகமான பேர்கள் பங்கடைய வேண்டும், பலனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருணாசீரன் மேடத்தை நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். அன்மியூட் பண்ணிக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ கமரா சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த குழந்தைகள் வந்து வாரம் வந்து இதுல கலந்துக்கிறதுக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த காமராஜ் சாருக்கு வந்து இந்த நேரத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்குள்ளேயே என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்றத தெரிய வைக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியா தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஒரு வாரமும் அதை வந்து அந்த ஷெட்யூல் போட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கேன். இந்த ஜூம் மீட்டிங்கே சார் மூலியமா தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவருக்கு இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க இருக்கிற லீடர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா லீடர்ஸோட ஒத்துழைப்பு இருக்கிறதுனால தான் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு சிறப்பா இருக்கு. ஏன்னா அவங்கவுங்க சைட்ல இருக்க குழந்தைகள் அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா வந்து அவங்க சைட்ல இருக்க குழந்தைகளையும் புதுசா குழந்தைகளை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா ரொம்ப இன்ட்ரெஸ்டா, அதாவது நான் இதை சொல்லட்டுமா அதை செய்யிட்ட, நீ என்ன சொல்ற நான் என்ன சொல்றேன்னு ஒரு ஆரோக்கியமான போட்டி, நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்ற மாதிரி அது எல்லாருக்குமே இருக்கிற விருப்பம் தான். ஆனா குழந்தைங்க அதை ஒரு ஆரோக்கியமா எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணணும், இன்னும் பெஸ்டா பண்ணணும். அப்ப பெஸ்டா பண்ணணும்னா இதுல இருக்க விஷயங்களை வந்து பெஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து எப்படின்னா குழந்தைங்களை இப்பவே தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இது வந்து சாதாரண கம்பெனி இல்ல. சோ இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் எடுத்தா அந்த ப்ராடக்ட்ல இருக்க இன்கிரீடியன்ஸோட பேசுற ஒரு டேலண்ட்டை அந்த குழந்தைங்க இன்னைக்கே கத்துக்கிறாங்க. அப்ப நம்ம நாளைக்கு யார்கிட்டயாவது போய் நம்ம ப்ராடக்ட பேசும்போது குழந்தைங்களுமே இன்னைக்கு வந்து இவ்வளவு இதுவா பேசும்போது குழந்தைங்களை பார்த்து நிறைய பெரியவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா என் பேரன் பேசத்தை பார்த்து நான் கத்துக்கிட்டேன், என் பையன் சொல்றானா அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சு இந்த விஷயங்களை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு வாரமும் வந்து குழந்தைகள் ரொம்ப அருமையா பண்றாங்க. இந்த வாரம் தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிபி. ஆசியம்ல ஒரு ப்ராடக்டோட
ரெசிபியை சொல்லணும். ஸோ ஏன்னா நான் எனக்கு நல்லா ரெசிபி, அதனால நான் ஹோஸ்டா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நானும் நிறைய ரெசிபி கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். குழந்தைங்க என்னெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து குழந்தைங்களை இன்வைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹர்ஷன் கை தூக்கி இருக்காரு. ஸோ வெல்கம் ஹர்ஷன். வாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ரெசிபியை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க ஹர்ஷன். ஹர்ஷன், 2 ரெசிபிஸ், சாரி நான் போன வாரம் இல்ல. ஸோ 2 ரெசிபிஸ் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க கவிதா மேம். ஸோ 2 ரெசிபிஸ் சொல்லுங்க. வாங்க ஹர்ஷன், வெல்கம். ஹர்ஷன் கேக்குதாமா? ஹர்ஷன் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. அன்பறிவு கை தூக்குங்க, அன்பறிவு. ஹர்ஷன் ஆன்ட்டி இப்ப கேக்குதா? கேக்குதுப்பா, கேக்குதுப்பா, பேசுப்பா. அனைவருக்கும் வணக்கம். ஜெயார்சியம் குடார்சியம். என் பேர் ஜெயார்சியன். இன்னைக்கு ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா வந்து ஆர்சியம்ல இருக்கிற ஆர்சியம் பொருள் வச்சு செய்யற 2 ரெசிபி, அத பத்தி நீங்க பேசணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 ரெசிபி எடுத்து சொல்லி வந்திருக்கேன். எனக்கு 2 பொருள் என்னன்னா வந்து துருவம் பாஸ்மதி ரைஸ் வித் அரிசி பருப்பு சாதம், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் புரோட்டிஸ் கிரேவி, இது கிராண்ட் மேடம் செஞ்சு கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இன்னைக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன், அது எப்படி செய்யணும்ட்டு. இந்த துருவம் பாஸ்மதி ரைஸ் வந்து 150 கிராம் துருவம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கணும். அரிசி பருப்பு சாதத்துக்கு இன்கிரீடியன்ஸ் வந்து 150 கிராம் துருவம் பாஸ்மதி ரைஸ், ஹர்ஹர் டால் 50 கிராம்ஸ், 2 வெங்காயம், 2 தக்காளி, 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், நம்ம ஆர்சிஎம் ஹெல்த் கார்டு ரைஸ் பிராண்ட் ஆயில் 50 கிராம்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்சிஎம் ஸ்விட்சர் ஹிங், நம்ம ஆர்சிஎம் ஸ்விட்சர் டர்மரிக் பவுடர், நம்ம ஆர்சிஎம் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷன், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது ஹர்ஷன். அப்படியே இப்ப கேக்குதா ஆண்டி? ஹலோ, கேக்குதா ஆண்டி? ஹலோ ஆண்டி, கேக்குதா? எனக்கு கேக்குதுப்பா. அருணா, உங்களுக்கு கேக்குதாமா? கேக்குது கேக்குது கேக்குது. ஓகே. அதுக்கப்புறம் கடுகு சீரகம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முக்கியமான அளவு சால்ட், நம்ம ஆர்சிஎம் சுச்சா சால்ட், இதெல்லாம் நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கு முக்கியமானது. இப்ப வந்து செய்முறை வந்து ஃபர்ஸ்ட் 150 கிராம்ஸ் துருவம் பாஸ்மதி ரைஸும் 50 கிராம்ஸ் ஹர்ஹர் டாலும் கொஞ்ச நேரம் ரெண்டுமே சேர்த்தா வந்து 200 ml இன்டு 2 வந்து 400 ml தண்ணி ஊத்தி அது ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு நம்ம ஆர்சிஎம் பிரஸ்டீஜ் குக்கர் எடுத்து 50 ml ஹெல்த் கார்டு ரைஸ் பிராண்ட் ஆயில் ஊத்துனதுக்கு அப்புறம் கடுகு சீரகம் இது ரெண்டுத்தையும் போட்டு அந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 2 கிரீன் சில்லி, ரெட் சில்லி போட்டு நம்ம ஆர்சிஎம் சுத்தா ஹெல்த் கார்டு பிராண்ட், நம்ம ஆர்சிஎம் ஹிங் பெருங்காயம் அது போட்டுட்டு 2 ஆனியன் 2 டொமேட்டோ போட்டுட்டு நல்லா சாப் பண்ண டொமேட்டோ அண்ட் ஆனியன். அதுக்கப்புறம் நம்ம ஆர்சிஎம் ஸ்விட்ச் டர்மரிக் பவுடர், நம்ம ஆர்சிஎம் ஸ்விட்சா சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டு அதை நல்லா கிளறிட்டு நம்ம ஊற வச்ச துருவம் பாஸ்மதி ரைஸும் ஹர்ஹர் டாலும் அதுல கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டோம்.
அந்த 400 ml தண்ணியை அப்படியே அதுலயே ஊத்திட்டு நம்மளுக்கு வேண்டிய சால்ட்டை கொஞ்சம் போட்டுட்டு விசில் கேப் போட்டு மூடிட்டு விசில் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எடுத்தோம்னா வந்து நம்ம ஆசியம் துருவம் பாஸ்மதி ரைஸும் அருகத்தாலும் வச்சு செஞ்ச அரிசி பருப்பு சாதம் ரெடி. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் அப் புரோட்டீஸ் கிரேவி. இது வந்து முக்கிய இன்கிரீடியன்ஸ் வந்து 100 grams புரோட்டீஸ், 2 ஆனியன், 2 டொமேட்டோ, 2 கிரீன் சில்லி, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்சா சப்ஜி மசாலா 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்சிஎம் சப்ஜி மசாலா 1/2 ஸ்பூன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆர்சிஎம்மோட ஸ்விட்சால இருக்கிற சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டு வாய்ஸ் கேட்கல கண்ணா, வாய்ஸ் கேட்கல அர்ஷன். அர்ஷன் அன்மியூட் பண்ணிக்கோ. ஓகேமா, பேசுமா. சில்லி பவுடர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுப்பா நீ. அதுக்கப்புறமா என்ன பேசுன்னு சுத்தமா கேட்கல எங்களுக்கு. சில்லி பவுடர் போட சொன்னல, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. சில்லி பவுடர் போட சொன்னல, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கப்புறமா நீ பேசுறது கேட்கல எனக்கு, ப்ளீஸ். ஓகே ஆண்டி. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டதுக்கு அப்புறம் 75 ml ஹெல்த் கார்ட் ரைஸ் பிராண்ட் ஆயில். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆர்சிஎம் டர்மரிக் பவுடர், சோம்பு, அதுக்கப்புறம் சால்ட் வேணும். இதெல்லாம் தான் வந்து நம்ம ஆர்சிஎம் குட் டாட் புரோட்டீஸ் கிரேவிக்கு வேண்டிய ஒண்ணு. இப்போ வந்து செய்முறைக்கு போயிடலாம். இந்த 100 கிராம் புரோட்டீஸை வந்து ஹாட் வாட்டர்ல 10 minutes ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பன் எடுத்து நம்ம ஆர்சிஎம் ஹெல்த் கார்ட் ஆயில் 75 ml அதுல ஊத்திட்டு சோம்பு அதுல போட்டுடணும். கொஞ்ச நேரம் ஆற வரைக்கும் போட்டு துண்டு இஞ்சும் 10 புல்லு பூண்டும் போட்டு சொன்னதுக்கு வந்து அது நல்லா பேஸ்டா ஆக்கிட்டு அதுல போட்டுடணும். அது கொஞ்ச நேரம் வதக்குற வரைக்கும் அது போட்டு 2 ஆனியன், 2 டொமேட்டோ நல்லா சாப் பண்ணி வச்சு அதுல போட்டு அது கொஞ்ச நேரம் வதக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆசியம் சுச்சா சப்ஜி மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நம்ம ஆசியம் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுடணும். அது கொஞ்ச நேரம் போட்டு கலரிட்டு நம்ம ஆசியம் டர்மரிக் பவுடர் போட்டு அது கொஞ்ச நேரம் கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச புரோட்டீஸ் வந்து 3 வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம இதுல செஞ்சு வச்சதுல போட்டு அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊத்திட்டு சால்ட் தேவையான அளவு சால்ட் போட்டு மூடி வச்சிடணும் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து 5 minutes மூடி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா வந்து நம்ம ஆர்சிஎம் குட் டாட் புரோட்டீஸ் கிரேவி ரெடி. இது 2 தான் இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது 2மே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், அதுவும் ஆர்சிஎம் பொருள் வச்சு செஞ்சிருக்கிறது வேற. அதனால இதுதான் நான் இன்னைக்கு பேசியிருக்கேன். தேங்க்யூ. ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம், எல்லாருக்கும் நன்றி. சூப்பர் சூப்பர் அர்ஷன், ரொம்ப அழகா சொன்னீங்க. நல்லா இருந்துச்சு. உங்களோட இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சொன்னதை வச்சு. சோ நல்லா இருந்துச்சு. உங்களோட டிப்ஸ் அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு அந்த அரிசி பருப்பு சாதம்னாலே பிடிக்கும். அதே மாதிரி புரோட்டைஸ் வச்சு செம்ம டிஷ் அது. சரி, எனக்கு இது புதுசா இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு யோசிச்சிருக்கேன். நான் நார்மலா ஃப்ரை அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனா நீ சொன்ன ரெசிபி இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ அர்ஷன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரவுண்டர் அனன்யா. இவங்களும் வந்து ரொம்ப சிறப்பா வந்து சொல்லுவாங்க. எந்த விஷயம் கையில கொடுத்தாலும் அனன்யா வந்து நல்லாவே பேசுவாங்க. சோ அனன்யா என்ன பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வெல்கம் அனன்யா.
அன்மியூட் பண்ணிக்கோமா. மாமா கேக்கல, ஒரே ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணிக்கோ. இப்ப பேசு அனன்யா, பேசு. கேக்குதா? பேசுமா. அனைவருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ரெசிபி 2 ரெசிபி அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம புரோட்டீஸ் வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிபி. அந்த புரோட்டீஸ் வச்சு நான் எங்க வீட்டுல வந்து இன்னைக்கு தான் பண்ணணும். புரோட்டீஸ் வச்சு கட்லெட் பண்ணோம். செம டேஸ்ட். அதை எப்படி செய்யறதுன்னா நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புரோட்டீஸ் வந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அடுப்புல வந்து பாத்திரம் வச்சு தண்ணி ஊத்தி கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் கொதிக்கிற வரையும். அந்த புரோட்டீஸ் அந்த தண்ணியில போட்டு கொதிக்க வைங்க 5 நிமிஷம். 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம பாத்திரத்தை கீழே இறக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு அந்த புரோட்டீஸை நம்ம கையாலே நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். புழிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் நீக்கிடணும். தண்ணி நீக்கினதுக்கு அப்புறம் திரும்பியும் அதே பாத்திரத்தில் நார்மல் வாட்டரை எடுத்து ஊற்றணும். ஊற்றி அதை லைட்டாக அலசிக்கணும். அலசி என்ன பண்ணணும், அதையும் கையால புழிஞ்சு மிக்சியில போட்டு அரைச்சிடணும். அரைச்சி வேற பாத்திரத்துக்கு எடுத்து நம்மளோட மேகி மசாலா கொஞ்சம், நூடுல்ஸ் மசாலா கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெட்டி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 2 வெவிச்சு மசிச்சு போட்டுக்கணும். மசிச்சு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கணும். கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி அமுக்கி வச்சிடணும். தட்டுல வச்சதுக்கு அப்புறம் நம்மளோட கோதுமை மாவு பிஸ்கெட் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது வந்து கோதுமை மாவை வந்து தண்ணி ஊற்றி தண்ணியா மாவு மாதிரி ஆக்கிக்கணும். தண்ணியா வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்புல எண்ணெய் போடணும். ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்து ஊற்றி அடுப்பை வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் நம்மள உருட்டி வச்ச கலவை என்ன பண்ணணும்னா எடுத்து ஃபர்ஸ்ட் கோதுமை மாவுல டிப் பண்ணி, கோதுமை மாவு வாட்டர்ல டிப் பண்ணி அதுக்கப்புறம் பிஸ்கெட்ல டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்டான புரோட்டீஸ் கட்லெட் ரெடி ஆயிடும். இன்னைக்கு நான் காலை செஞ்சேன். நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியாம நான் ஒரு 4 பீஸ் தான் செஞ்சேன். அதுக்குள்ள யாரு காலி பண்ணான்னு தெரியல, தீந்து போயிடுச்சு. நானும் எங்க அம்மாவும் செஞ்சோம் சேர்ந்து. எங்க அம்மா உட்காந்துருந்தாங்க, நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னா, அதுக்கு பக்கத்துல டொமேட்டோ சாஸ் அதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட். மீட்டிங் இருக்கு வைக்கிறேன்னா வச்சா யாரு சாப்பிட்டானே தெரியல, தீந்து போயிட்டு. நான் சமைப்பேனான்னு கூட கேட்பீங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் சமைச்சு செஞ்சு தரேன். 2வது ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ஐஸ். நம்ம நூடுல்ஸ் வச்சு எப்படி ஐஸ் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நார்மலாவே நீங்க பாயாசம் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி நம்ம பாயாசத்துக்கு என்ன ரொம்ப முக்கியம், சேமியா. அந்த சேமியாவுக்கு பதில் நம்ம நூடுல்ஸை வச்சு பாயாசம் பண்ணிக்கணும். பாயாசம் பண்ணினதுக்கு அப்புறம் நிறைய பேர்ட்ட ஐஸ் கியூப் இருக்கும். அந்த ஐஸ் கியூப்ல அதை ஊற்றி கொஞ்சமா ஜீனி போட்டு ஃப்ரீசர்ல வச்சிடணும். அப்படி உங்களுக்கு ஐஸ் கியூப் இல்லைன்னா நீங்க வந்து டம்ளர்ல ஊற்றி கொஞ்சோண்டு ஸ்பூன் மேல போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஐஸ் ரெடி ஆயிடும். நூடுல்ஸ் ஐஸ் ரெடி ஆயிடும். அதுவும் நம்ம ஆர்சிஎம்ல உள்ள நூடுல்ஸ்ல செய்யும் போது இன்னும் அதிக டேஸ்டா இருக்கும். எனக்கு கொடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். சூப்பர் சூப்பர் அனன்யா. நூடுல்ஸ்ல ஐஸ்கிரீம் செம்மையா இருக்கு. புதுவிதமான டிப்ஸா இருக்கு. பழைய அந்த சேமியா ஐஸ்லாம் நாங்க எங்களோட ஸ்கூல் லைஃப்ல வந்து நாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அதை எனக்கு ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்க வந்து நூடுல்ஸ்ல பாயசம் செஞ்சிருக்கேன். ஆனா ஐஸ்கிரீம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். உங்ககிட்ட இருந்தும் எனக்கு ஒரு ரெசிபி கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப அழகா சொன்ன அனன்யா, தேங்க்யூ. இதுல இருந்தே தெரியுது சமைப்பினா வானா நான் கண்டிப்பா வந்துருவேன். எனக்கு செஞ்சு கொடுத்துடணும், சரியா? நான் அப்புறம் எல்லாருமே வருவாங்க. ஓகேவா? எல்லாருமே நாங்க ஒரு நாள் வரோம், நீ எங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடு, ஓகேவா? ரொம்ப சூப்பரா. சரிம்மா, தேங்க்யூ. ரொம்ப அழகா சொன்ன அனன்யா, தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்தனா. வாங்க வந்தனா, வாங்க, வெல்கம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். குட் ஈவினிங், பேசுங்க. நான் வந்து இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஆர்சிஎம்
பொருட்களோட ரெசிபி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடேரியன் பைட்ஸ். இந்த வெஜிடேரியன் பைட்ஸ் எப்படி குக் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா வந்து 1 to 1.5 டம்ளர் தண்ணி ஊத்தி இத போட்டு 5 minutes அத வேக வைக்கணும். அதுக்குள்ள வந்து ஒரு பேன்ல ஆயில் ஊத்தி ரைஸ் தட்டி அதுல 4 லவங்கம் அரிஞ்சதும் பூண்டு பெரிய வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் லேட் ஆகும், கிரேவியாவும் கிடைக்காது. அதனால வந்து தக்காளி அரைச்சி வந்து கிரேவியா நல்லா திக்கா கிடைக்கும். அது போட்டுட்டு அது அரைச்சிட்டு ஊத்திட்டக்கு அப்புறம் மசாலா ஸ்பைசஸ் இத போட்டுக்கலாம். இத போட்டு கொஞ்சம் ஒரு 5 minutes கழிச்சு நம்ம வெஜிடேரியன் பைட்ஸ போட்டு ஒரு 10 minutes நம்ம குக் பண்ணிட்டா போதும். அது ரொம்ப டேஸ்டா ஆயிடும். நமக்கு வந்து வாசனைக்காக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டா நம்மளோட வெஜிடேரியன் பைட்ஸ் ரெடி ஆயிடும். இதா இருக்கும். வந்து நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாத அப்பெல்லாம் நாங்க இதுதான் சாப்பிடுவோம். எங்க மம்மி வந்து 1 hourல செய்வாங்க. இந்த வந்து நான் சொன்னேன் வந்து ஃபேவரட் டிஷ். நெக்ஸ்ட் வந்து 1 to 2 டம்ளர் ஊத்திக்கணும். தண்ணி ஊத்திட்டு அது வந்து கொஞ்சம் ஸ்வீட் இந்த நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் வந்து வேக வச்சுக்கலாம். இந்த நூடுல்ஸ் வெந்த பிறகு அந்த பட்டாணி கேரட் பீன்ஸ் எல்லாம் அதுல போட்டுட்டு மசாலா போட்டு கொஞ்சம் ஒரு 2 minutes to 3 minutes வந்து நம்ம அதை வேக வச்சு அப்புறமா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி செய்யறதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எனக்கு இதுவும் பிடிக்கும். அப்புறமா வந்து சாக்லேட் பிஸ்கெட்ல வந்து நான் கேக் பண்ணுவேன். எங்க மம்மியோட வெட்டிங் டேக்கு நான் இதில் தான் செய்வேன். நம்ம மிக்ஸ் வந்து முதல்ல அரைச்சிட்டு பால் ஒரு பவுல்ல ஊத்தி சுட தண்ணியில வச்சு அது நல்லா சாஃப்டான கேக் ரெடி ஆயிடும். இத ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு கூலிங்கா வேணும்னா. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எங்க மம்மிக்கு வந்து நான் இதை செஞ்சு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். எங்க மம்மி டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஜெயார்ச்சியம் தேங்க்யூ. சூப்பர் வந்தனா, சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்களும் வந்து வெஜ் பைட்ஸ் வச்சு அழகான டிஷ் கேக் எல்லாம் செய்வேன்னு சொல்றீங்க. பாருங்க, இங்க நிறைய மாஸ்டர் செஃப்ஸ் இருக்காங்க. லிட்டில் செஃப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே நடத்தி இவங்களெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இன்னைக்கு நம்ம குட் டாட் ப்ரோக்ராம் நடத்துன மாதிரி நம்ம குழந்தைங்களை வச்சு ஒரு கிச்சன் ரெசிபி செய்யுங்க அப்படின்னு சொன்னா இங்க நிறைய ரெசிபி செய்யறதுக்கு குழந்தைங்க எல்லாம் தயாரா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல பசங்க நாங்களும் வீட்டுல செய்வோம் சொல்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே உணவுனா ரொம்ப ஆர்வமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை நம்மளே எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி இந்த வயசுலயே குழந்தைங்க ஆர்வமா இருக்காங்கன்னா நிச்சயமா இவங்களை பாராட்டியே ஆகணும். ரொம்ப அழகா பேசுனீங்க வந்தனா. அடுத்தது ஃபர்ஸ்ட் இவங்க இருந்தாங்களே அன்பறிவு காணோம். வேற யாருன்னா இருக்கீங்களா குழந்தைங்க உள்ள? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க வேற யாருன்னா இருந்தீங்கன்னா. அன்பறிவுன்றவங்க வெளில போயிட்டு இருக்காங்க. வேற யாருன்னா இருக்கீங்களா உள்ள குழந்தைங்க? இருக்காங்கம்மா, அன்பறிவு இருக்காங்கம்மா. இருக்காங்களா மேம்? இப்பதான் மேம் வந்திருக்காங்க. ஓகே மேம். அன்பறிவு நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க. Namaste. My name is M. Anbarivu. I am studying in 6th standard A section. நான் இன்னைக்கு வந்து குட் சீப்பை பற்றி பேச போறேன். குட் சீப்ல வந்து லெமன், நெல்லிக்காய், புதினா, இஞ்சி, கத்தாழை இருக்கு.
விட்டமின் விட்டமின் B12 இருக்கு, விட்டமின் C இருக்கு, விட்டமின் D12, விட்டமின் D3 இருக்கு. இது நல்லா வெளியே இருக்க கடையில இருக்க ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இது வீட்டுல போட்டு குடிக்கலாம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை வந்து நம்ம இப்போ கூல் வாட்டர்லயும் போட்டு குடிக்கலாம், ஹாட் வாட்டர்லயும் போட்டு குடிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இது எங்க அப்பா கூட போட்டு நானும் குடிப்பேன். இது எனர்ஜியா இருக்கும், நல்லா ஆக்டிவா இருக்கும். அடுத்து இது வந்து நான் பார்த்து போகிறது சூப் வந்து நம்ம மழை காலத்துல வந்து போட்டு குடிக்கும் போது சூடா செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து 600 ml தண்ணி ஊத்தி சுட வச்சு குடிச்சா அவ்வளோ நல்லா இருக்கும். இதுல வந்து புஜியா போட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். இது வந்து மழை காலத்துல சூடா குடிக்கலாம். இதுல வந்து பீன்ஸ், கேரட், கார்ன் வகையெல்லாம் போட்டிருக்காங்க. இதுல வந்து கெலாக்ஸ் அந்த இது போட்டு கூட சாப்பிடலாம். தேங்க்யூ. அவ்வளவுதானா? முடிச்சிட்டீங்களா? ஓகேம்மா ஓகேம்மா. நீங்க எங்க உங்க பேர் எனக்கு தெரியல. ஓகே, நான் அன்மியூட் பண்றேன். அன்மியூட் பண்ணிருக்கேன், சொல்லுங்கம்மா. எஸ் மேம். அவ்வளவுதானா? சூப்பர் சூப்பர்மா. நல்ல ஒரு அருமையான ரெசிபி. அதாவது பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல வந்து இத ஹாட் வாட்டர்லயும் நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். நம்ம குடிச்சிப்ப வெயில் காலத்துலயும் கோல்டா வச்சு போட்டுக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் குட்சிப்னு வந்து ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப தேவையான பொருள். இந்த காலகட்டத்துல நமக்கு ரொம்ப தேவையான பொருள். இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே குட் ஆர்ட் ப்ராடக்டா பேசிருக்கீங்க. உண்மையிலேயே சொல்ல போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரோட்டைஸ் பத்தி பேசுறீங்க, வெஜ் பைட்ஸ் பேசுறீங்க, இப்போ நம்ம குட் சிப்பு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெஜ் சூப்பு. ஸோ எல்லாமே குட் ஆர்ட் ப்ராடக்டா இருக்கு. ஸோ இன்னைக்கு குட் ஆர்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதை நாங்க சாப்பிட்டு வந்ததுனால இப்போ அவங்க சொல்றத வந்து எங்களால உடனே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெசிபிஸ் எல்லாருமே ஷேர் பண்ணது. வேற யாராச்சும் இருக்கீங்களா குழந்தைங்க? வேற யாரும் குழந்தைங்க இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நமக்கு டைம் இருக்கு. ஸோ வேற யாரும் இல்லை, இவங்க 4 பேர் தான் அப்படின்றதுனால ஸோ இது வந்து 4 பேர் ஒரு 8 ரெசிபி கிட்டத்தட்ட வந்து குழந்தைங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் அவங்க எல்லாமே அவங்களே செஞ்சு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இந்த வெஜ் சூப்ல அன்பறிவு அவங்க சொன்ன டிப்ஸ் நானுமே ஃபாலோ பண்ணிருக்கேன். நம்மளோட கார்ன்ஃபிளெக்ஸை உடச்சி போட்டு அதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ ரொம்ப அருமையா. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா குழந்தைங்க நம்ம ப்ராடக்டை வச்சு எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவ்வளவு அழகா உள் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு டைமண்ட் சார் பேசினப்போ கூட பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் யூஸ் த ப்ராடக்ட் அப்படின்றதான் விஷயமா சொல்ற 6 பேசிக்ஸ் தான் பேசுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டே யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ப்ரொமோட் த ப்ராடக்ட்னு. ஸோ இதுல இருந்தே தெரியுது நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் அப்படின்றது இந்த குழந்தைங்க கூட யூஸ் பண்றாங்கன்றதுதான் இங்க வந்து உண்மையிலேயே சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஸோ ரொம்ப அழகா பேசினாங்க இங்க குழந்தைங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்தனா இப்ப என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்க்கவே அந்த நூடுல்ஸை உட்காந்து சாப்பிட்டாங்க. அதுதான் இங்க வந்து நல்லா இருந்துச்சு. நான் நம்ம நூடுல்ஸ் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, செஞ்சு வச்சு காமிச்சாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா குழந்தைங்களுமே நல்லா பேசுனீங்க. ஸோ இப்போ நம்ம லீடர்ஸை இன்வைட் பண்ணி இவங்க எப்படி பேசுனாங்கன்றத நம்ம கேட்போம். வெல்கம் மகாலட்சுமி மேம். எஸ்மா, இங்கதாம்மா இருக்கேன். சொல்லுங்க மேம். வணக்கம் லீடர்ஸ். மறுபடியும் நீங்க சொன்ன மாதிரி குட் ஆர்ட் ஃபீல் தாமா வருது. இப்ப அங்க இருந்தா வரும். மறுபடியும் இவங்க ஆல்மோஸ்ட் குட் ஆர்ட் ப்ராடக்ட பேசும்போது அதே ஃபீல்ல தான் இருக்கிறோம். ஸோ நைஸ். இப்ப நம்ம குழந்தைங்க கிட்ட போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசின ஹர்ஷன். இது வரைக்கும் நான் பாஸ்மதி அண்ட்
அந்த நம்ம துவரம்பருப்பு, இந்த 2 காம்பினேஷன் நான் ட்ரை பண்ணதே இல்லை. ரெகுலர் சாப்பாட்டை வச்சுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு ஒரு புது ரெசிபியா பாஸ்மதி போட்டு நீ சொன்ன அந்த ரெசிபி வந்து சாம்பார், அதாவது சாரி அந்த பருப்பு சாதம் வந்து நிச்சயமா நிறைய ப்ராடக்ட். அது என்ன பிரஸ்டீஜ், நம்ம ஆர்சிஎம் பிரஸ்டீஜ் குக்கர்ல செய்யுங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆல்மோஸ்ட் 2, 4, 6, 7, 8 ப்ராடக்ட் அந்த ஒரு ரெசிபிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராடக்ட் ஆர்சிஎம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீ அந்த ஃபுட் ரெசிபி சொன்ன. ரெண்டாவது ப்ரோட்டீஸ், ஆர்சிஎம் ப்ரோட்டீஸ், அது நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 6, 7 ப்ராடக்ட். இதுல என்ன ஹைலைட் அப்படின்னாக்கா, இந்த குழந்தைங்க எல்லாருமே நீங்க வந்து ஒரு ரெசிபிய சொல்லி கொடுக்குறீங்க, இல்ல நீங்க வந்து அதை செஞ்சதை வந்து நீங்க சொல்றீங்க. அந்த செயல்முறை, ஒரு பொருளுடைய ரெசிபிய வந்து முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத அழகா சொல்லி, அதுக்கப்புறம் வாங்க இப்ப செய்முறை பார்க்கலாம் அப்படின்னு அர்ஷன் சொன்னது, அதுதான் எனக்கு அந்த இடத்துலயே இருந்தது. அந்த கியூட்டஸ்ட் வார்த்தை, வாங்க இப்ப செய்முறைக்கு போகலாம் அப்படின்றது. அந்த சினிமா ஷோல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது அது. சோ ரொம்ப அழகா இன்கிரீடியன்ட சொல்லிட்டு அதை எப்படி அந்த கிராம்ஸோட சொன்னது, உண்மையிலேயே அதுவும் ஒரு நல்ல ஒரு உன்னுடைய மார்க்ஸ் நிறைய வாங்குறதுக்கு இதெல்லாம் தான் நிறைய டிப்ஸ், இதெல்லாம் தான் உன்னுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ். அப்புறம் அந்த செய்முறைக்கு போலான்னு அந்த செய்முறை விளக்கத்தோட யோசிச்சு நீ சொன்னது ரொம்ப கிளாசிக். ஒரு ஆம்பளை பையன், சின்ன பையன் தான் இருந்தாலும் சமையல்ல வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஃபுட்டுல இன்ட்ரெஸ்ட், அது நுணுக்கமா நீ சொன்ன விதம் வந்து மைண்ட் ப்ளோயிங். ஃபுல் மார்க்ஸ், 10 மார்க்ஸ் டு ஹர்ஷன். ஆல் தி சூப்பர் வெரி மேம். பெஸ்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சசி தேங்க்யூ. மேம். சசி மேம். சார் வெண்மதி மேடம் வரல, வேற யார் சார்? கிருஷ்ணவேணி மேடமா சார்? கிருஷ்ணவேணி மேடம். ஆமாமா, கிருஷ்ணவேணி ஓகே. மேடம். சசி மேம் காணுமே. சரி கிருஷ்ணவேணி மேம் நீங்க வாங்க. வரேன் மேடம். ஓகே மேடம். இன்னைக்குதான் பருப்பு சாதம் வந்து கேட்டிருக்கேன், பாஸ்மதி ரைஸ்ல வைக்கலாம்ன்ற ஒரு இதே. இது வரைக்கும் நானும் வச்சதில்ல, நார்மல் ரைஸ்ல தான் வச்சிருக்கேன். நல்லா சொன்னாங்க இன்னைக்கு, கிராம்ஸ் எல்லாமே கரெக்டா சொன்னாப்ல, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இன்னைக்கு ஹர்ஷன் பேசின 2 டிஷ்ஷுமே 9 மார்க்ஸ் மேடம். என்னோட மார்க் மேம் மார்க் என்ன சொன்னீங்க மேம்? எனக்கு கேட்கல. 9 மார்க் மேடம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். சசி சசிகலா மேம் மேடம் வரலீங்களா? கவிதா மிஸ் வரலீங்களா மேம்? நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? அவங்கள நீங்க மாத்தி விட்டுறலாம். சசிகலா மேடம் லைன்ல வரலன்னா. கவிதா மிஸ் லைன்ல இருக்கீங்களா? ஹோஸ்ட் அன்மியூட் பண்றீங்களாமா அவங்கள? அன்மியூட் பண்ணிட்டேன் மேம். அவங்க அன்மியூட் நீங்க ஆகணும். ஆகணும். ஓகே. கவிதா மிஸ் லைன்ல இருக்கீங்களா? கேட்டுட்டு இருந்தீங்களா? குழந்தைங்க வந்துட்டாங்க மேம். பேசுறத கேட்டுட்டு இருந்தீங்களா? ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, கேட்டுட்டு இருந்தேன். சரி, நீங்க கொஞ்சம் மார்க்ஸ் கொடுங்க பசங்களுக்கு ப்ளீஸ். ஓகே ஓகேப்பா. எல்லா இது வந்து ஹர்ஷன் சொன்னதுதான் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி வந்து அதாவது கண்ணு முன்னாடி அப்படியே தாளிக்கிறது, அப்படியே செய்யறது, குக்கரை மூடுறது அப்படின்னு வந்து அப்படியே அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பா இருந்தது. மற்ற பிள்ளைங்களும் நல்லா அழகா சொன்னாங்க. நிறைய வந்து இதுக்காக மெனக்கெட்டு பசங்க வந்து எஃபர்ட் போடுறாங்க அப்படின்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. உங்களுடைய எஃபர்ட்டுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் முதல்ல. ஏன்னா வந்து நிறைய வந்து எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெரியவங்களே நிறைய எஃபர்ட் போடுறதுக்கு கொஞ்சம் தயங்குறோம். ஆனா நீங்க வார வாரம் பேசணுன்றதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு செஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணி அதை வந்து செஞ்சு காமிச்சு இங்க லைவாவும் நீங்க கொடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள்ப்பா. அர்ஷிதா சாரி அர்ஷன் மேம். அர்ஷனுக்கு 9பா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். அடுத்தது மகா மேம், அனன்யாவோட மார்க். எஸ்மா, வாங்க அனன்யா, கீசோல் ராணி. உங்களுடைய அழகா இருக்கு, உங்களுடைய ஜிமிக்கி ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்கு, உங்களை போலவே ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா அந்த லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட் ஒரு வாரமும் ஒரு கலர் மாத்தலாம், உன்னுடைய கலருக்கு எல்லா கலரும் செட் ஆகும். சரியா? நிறைய கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டியும் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து எல்லா கலருமே சூட் ஆகும். ஒரு வாட்டியும் ஒரு கலர்ல வரணும். சரியா? அதே அழகா அந்த டேக், நம்மளுடைய ஐடென்டி கார்டு,
அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்ல வந்து நிச்சயமா அனன்யாக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். ரொம்ப அழகா ஒரு வாட்டியும் வர. ஓகே, கமிங் டு த பாயிண்ட், நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணது 2 ரெசிபி. ப்ரோட்டீஸ் கட்லெட் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் தான். எஸ், அதுக்கு வந்து உனக்கு சூப்பர் மார்க்ஸ் கொடுத்தாச்சு. ஆனா அது என்ன, மேகி நூடுல்ஸ் தவறான ஒரு வார்த்தையாச்சே, ஏன் அதை யூஸ் பண்ண? அது தப்பு, சரியா? அது ஒரு இடத்துல மைனஸ், உனக்கு மார்க்ஸ் கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பிஸ்கெட் அந்த கோதுமாவுல மிக்ஸ் பண்ணி அது போடும் போது, நான் சாயந்தரம் காட்டுறதுக்காக நீ எவ்வளவு பொறுப்பா வச்சிருக்க, ஆனா வீட்டுல இருக்கிறவங்க யாருமே பொறுப்பா இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது நீ சொன்னது எனக்கு சிரிப்புதாமா வந்தது. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ரொம்ப அழகான எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம். அதெல்லாம் நாங்க ரசிக்கிறோம். நீ கெச்சப்ப விட்டுடுவியோன்னு என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா கட்லெட்டுக்கு கெச்சப் வந்து நல்ல காம்பினேஷன். எங்க விட்டுருவியோ அப்படின்னு நான் இவங்க சொல்லணுமே நினைச்சிருந்தேன். நீ கரெக்டா அந்த கெச்சப் சொன்னது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சன். சோ இதுல வந்து உனக்கு ஒரே ஒரு மார்க் மைனஸ் ஆயிடுச்சு, இந்த மேகின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுனால. அடுத்தது ஒரு ஐஸ்கிரீம் நூடுல்ஸ். அது நீ சொன்ன எப்படி தெரியுமா சொன்ன? சேமியா பாயசம் செய்வது போல நம்ம நூடுல்ஸையும் ஐஸ்கிரீம் பாயசம், ஐஸ்கிரீம்ல சாரி நூடுல்ஸ்ல ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அது சொல்லக்கூடாது. ஆக்சுவலி அந்த பாயசம் சாரி அந்த ஐஸ்கிரீம்ல வந்து இந்த நூடுல்ஸ் வச்சு எப்படி செய்யற அப்படின்னு தான் சொல்லணும். நீ அப்படித்தானே சொன்ன, சேமியா பாயசம் செய்யற மாதிரி நம்ம இந்த நூடுல்ஸையும் ஐஸ்கிரீம் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நீ எங்களுக்கு சொல்லி கொடுக்குற. நிறைய பேருக்கு சேமியா ஐஸ்கிரீமே நிறைய பேருக்கு பண்ண தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடாது. இது நீ எங்களுக்கு சொல்லி கொடுக்குற. வி ஆர் ஆல் உங்க எல்லார்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறோம். இப்ப ஒருத்தி அழகா ஒரு கேக் சொல்லி இருக்கிறா, இப்ப அடுத்தது அவகிட்ட போனோம். கேக் எல்லாம் அவங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கான்ட்டு. சோ லவ்லி. இதெல்லாம் கேட்கும் போதே அனன்யாக்கு நான் கொடுக்குற மார்க்ஸ் 9 மார்க்ஸ். ஃபென்டாஸ்டிக், ரெண்டுமே ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. ஓகே மேம், ஓகே காட் மேம். பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். கிருஷ்ணவேணி மேம். வணக்கம் மேடம். இன்னைக்கு அனன்யா சூப்பரா பேசினா. மேஜிக் மசாலா மேகி மசாலான்னு சொன்னா, நான் கூட மேஜிக் மசாலாவோ இருக்குமோன்னு நினைச்சேன். மேடம் நீங்க கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்களேன். கிருஷ்ணவேணி மேடம் சரியா கேட்கல உங்க வாய்ஸ், ப்ளீஸ். கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? ஆமா, ரொம்ப ஸ்லோவா கேக்குதுப்பா. ஸ்லோவா இருக்கா? ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? கேக்குது மேம், கேக்குது மேம். ஓகே ஓகே. மேகி மசாலான்னு சொன்னது எனக்கு மேஜிக் மசாலான்னு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் மறந்துட்டு போய் மேகி மசாலா சொல்றான்னு நினைச்சுக்கிட்டேன். நல்லா இருந்தது கட்லெட். நான் இது வரைக்கும் செஞ்சதுல இனிமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே மேடம் பண்ணிருக்காங்க, அருணா மேடம். அது கோலா உருண்டை மேடம். கோலா உருண்டையா? சரி ஆமா மேடம். எனக்கு போட்டியா வரா மேடம் அவன். வந்துருவாமா நிச்சயமா அனன்யா வந்துருவா. ஏன்னா நீங்க பண்றதுல அவ பண்றாள்ல, அவ வரணும்ல, அடுத்தடுத்து வாரிசு வரணும்ல. நிச்சயமா நிச்சயமா வரணும் மேம். ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்க அந்த மாதிரி கத்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே மேடம். என்னோட மார்க் வந்து 9 மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். கவிதா மேம். ஓகே, தேங்க்யூ மேடம். உண்மையிலே வந்து அனன்யா ரொம்ப சிறப்பு. அப்படியே வந்து ஃபேஸ்லயே வந்து எல்லாரையும் ஸ்கோர் பண்ண வைக்கிறீங்க. பிள்ளைங்களுடைய முகமே வந்து எப்பவுமே பிரைட் தான். அதுல ஒரு அழகு தான். அதையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் பொழுது இன்னும் சிறப்பா இருக்கு. அதுதான் மகா சொன்ன மாதிரிதான். எனக்கு என்னன்னா, எங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீமே செய்ய தெரியாதுப்பா, நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாதான் உண்டு. சேமியா ஐஸ்கிரீம் எப்படி செய்யணும்னு தெரியாது. நூடுல்ஸ் ஐஸ்கிரீம் செய்வோம். ஆமா, அதான் வந்து இன்கிரீடியன்ஸ் எப்படி அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னீங்கன்னா நாங்க ட்ரையாவது பண்ணுவோம்லப்பா. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதை வந்து பண்றதுக்கு. அதுக்காகத்தான் சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல. குழந்தைங்க தானே, தவறுதல் சகஜம். அடுத்த தடவை செய்யும் போது திருப்திக்குங்க அந்த மேகி நூடுல்ஸ் அப்படின்றது. அவ்வளவுதான், மற்றபடி எந்த குறையும் இல்ல. 9 மார்க்ஸ் வர அனன்யா. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். மகா மேம். எஸ்மா. ஆமா, எல்லாருமே கவனிச்சிருக்கிறோம் அந்த மேகி அப்படின்ற ஒரு வார்த்தை. ஓகே, தேங்க்யூ. சோ அடுத்தது நம்ம வந்தனா. ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த. நல்ல நீ மட்டும் நல்ல நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கிற எங்க எதிர்க்க. ஆல்ரெடி ரொம்ப பசியில இருக்கோம். 9 மார்க்ஸ் கொடு. ஆமா, நான் உனக்கு டைரக்டா 9 மார்க்ஸ் கொடுக்க போறேன். எந்த விளக்கமும் கிடையாது. ஒரே ஒரு காரணம், ஒரு சாக்லேட் கேக் வந்து அது வந்து ஒரு கேக்கா பண்ணி, சாக்லேட் பிஸ்கெட்ல சாரி நம்ம கிரீம் பிஸ்கெட்ல வந்து ஒரு சாக்லேட் சாரி கேக் அழகா பண்ணதோட இல்லாம உங்க அம்மாக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த பத்தியா.
இது வந்து சிம்பிளி சூப்பர்ப். இதுக்காகவே உனக்கு 9 மார்க்ஸ், டைரக்டா 9 மார்க்ஸ். ரொம்ப லவ். நான் ரொம்ப அதை வந்து சென்சிட்டிவா நான் நினைக்கிறேன். எவ்வளவு லவ் உனக்கு இருந்ததுன்னா உங்க அம்மா மேல, நீ இந்த அளவுக்கு வந்து ஒரு கேக் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒரு சந்தோஷத்துல கொடுத்துருக்க. பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து என்னைக்குமே வந்து ஒரு என்னைக்குமே சந்தோஷம் நம்ம கொடுக்கறது வந்து நமக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும். இந்த வயசுல நீ இது ஸ்டார்ட் பண்ணியிருக்க, ரொம்ப நல்ல விஷயம். இதுக்காகவே டைரக்டா உனக்கு 9 மார்க்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் கண்ணா. இன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன், ஆனா என்னால பேசுறதுக்கு நேரம் இல்ல. நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஆல் த வெரி பெஸ்ட்மா. தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். கிருஷ்ணவேணி மேம். என்னோட மார்க் 9 மேடம். ஓகே ஓகே மேம். கவிதா மேம். வந்தனா சூப்பரா இருக்குப்பா. நீங்க வந்து உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்றீங்க. அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா தங்குது. உங்களை வீடியோல பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப வந்து கேர் பண்ணுங்கப்பா. ஃபேஸ் பிளஸ் ஹேர் எல்லாம் இப்ப இருந்தே பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி வரும்பொழுது நிறைய புலம்பாம இருக்கலாம். கேர் பண்ணுங்க. இன்னொன்னு வந்து நீங்க சொன்னது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மகா சொன்ன மாதிரி தான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டோம் நாங்கெல்லாம் அம்மாங்க இல்லையா. ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தைங்க வந்து எவ்வளவு பிரைஸ் செஞ்சு கொடுத்தாலும் மெனக்கெட்டு அதுக்காக உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு அனிவர்சரிக்கு வந்து ஒரு கிஃப்ட் நீங்க உங்க கையால செஞ்சது கொடுக்கும்போது அதை விட வந்து சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் மாதிரி தான் எல்லா தாய்மாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதனால 9 மார்க்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். மகா மேம். எஸ்மா கவிதா மிஸ், தேங்க்யூ சோ மச். என்னோட மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டீங்க. அது ஒரு மதரா அந்த ஃபீல் எப்படி இருந்தது இல்ல. ஆக்சுவலி அவ கொடுத்தது நான் எனக்கு என்னவோ அப்படி ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிச்சு. நம்ம குழந்தை கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல். ஆமா, நானும் ரொம்ப ஃபீல் பண்றேன். என் குழந்தைங்க எல்லாம் நல்லா இப்ப இருந்தது, சின்னதா நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்க என்ன அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சோ கமிங் டு லாஸ்ட் நம்மளுடைய அப்படியா. ஓகே. சோ இப்ப லாஸ்ட் வந்து நம்ம மார்க்ஸ் கொடுக்க போறது அன்பறிவு. அன்பறிவோடைய டாடி வந்து நியூட்ரிசார்ஜ் ஸ்பெஷலிஸ்ட். அவரு வீர் கிளப்ல இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரிசார்ஜ் ஸ்பெஷலிஸ்ட் டாடி. நீங்க எவ்வளவு அழகா டாடியோடைய ரெசிபிஸ் எல்லாம் எடுத்து ஒரு நியூட்ரிசார்ஜ்ல ஏதாச்சும் நீங்க ஒரு ஹைலைட்டடா சொல்லி இருக்கலாம். குட் ஆர்ட்டுக்கு வந்தீங்க, பரவாயில்ல. ஆனா குட் சிப் அண்ட் சூப் வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஆச்சே. ஏங்கன்னு உனக்கு நிறைய நீ வந்து வெஜ் பைட்ஸ்ல எவ்வளவு ஃபுட் எல்லாம் அம்மா செய்யறாங்க உனக்கு, அதெல்லாம் நானே சாப்பிட்டுருக்கிறேன். இன்னும் நல்ல இன்னும் கொஞ்சம் டெப்த்ல இறங்கி ஒரு நல்ல ரெசிபி எடுத்திருக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா இருந்தது. அன்பறிவுக்கு ஈக்குவலாவா. அன்பறி வந்து கிட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. இன்னும் அழகா கிட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு வாழைப்பழமோ ஒரு ஆப்பிளோ ஒரு பேரோ போட்டு அந்த மாதிரி ஒரு ஷேக் அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா யோசிச்சிருக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் லைக் தட் ஒரு குட் சிப் அண்ட் சூப்ன்றது சின்ன ரெசிபின்றதுனால இந்த வாட்டி அன்பறிவுக்கு மார்க்ஸ் 8. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் டெப்த்ல பேசி டெப்த்ல ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா அது வந்து சொல்லணும். சரியா? உன்னால நிச்சயமா முடியும். மேபி உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் எக்ஸாம்ன்ட்டு அம்மா சொன்னாங்க காலையில. ஸோ நெக்ஸ்ட் டைம் கிவ் யுவர் பெஸ்ட். ஓகே, 10 மார்க்ஸ்க்கு வரணும். சரியாம்மா? ஓகேடாமா. தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூமா அருணா. கிருஷ்ணவேணி மேம். மேடம் வணக்கம் மேடம். கேக்குதுங்களா? கேக்குது மேடம். எனக்கு இது வந்து டவர் சரியா வந்து ரீச் ஆகல. ஓகே. என்னோட மார்க் 8 மார்க் மேடம். ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். ஓகே மேடம். தேங்க்யூ. கவிதா மேம். அன்பறிவு வாழ்த்துக்கள்ப்பா. ரொம்ப வந்து எக்ஸாம் டைம்லயும் இதுக்காக மெனக்கெட்டு ஏற்கனவே நீங்க செஞ்ச ரெசிபி வந்து டக்குன்னு சொல்லிட்டீங்க. உடனே வந்து இன்ஸ்டன்டா சொல்றதுன்றது வந்து ரொம்ப சிறப்பு. அதனால வந்து அதுவும் நீங்க சூப்ல வந்து கார்ன் எல்லாம் போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நான் இதுவரை ட்ரை பண்ணது இல்லை. கண்டிப்பா ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணி பாக்குறேன். என்னுடைய மார்க்ஸ் 9. அடுத்த தடவை இன்னும் சிறப்பா செய்யுங்க. நானும் வந்து மயில்வேல் சார் வந்து நியூட்ரிசார்ஜ் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அதுல போக்கஸ் பண்ணி அடுத்த தடவை கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வாங்கடா. அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எல்லாருமே வந்து உங்களோட கமெண்ட்ஸ் அழகா சொல்லிட்டீங்க. ஏன்னா குழந்தைங்க அந்த ரெசிபி எல்லாம் கேட்கும்போது குழந்தைங்க இவ்வளவு செய்வாங்க. என் பையன் ஆனா எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருப்பான், நூடுல்ஸ் செய்யறது அந்த மாதிரி. அதனால எனக்கு வந்து குழந்தைங்க செய்யறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா
என்ன இருந்தாலும் நம்ம வீட்ல நம்மளே செஞ்சு சாப்பிடுறத விட நமக்கு ஒரு ஆள் செஞ்சு போடும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது சிம்பிள் சந்தோஷமா ரெசிபியா இருந்தா கூட நம்ம பயங்கரமா சந்தோஷமா சந்தோஷமா சாப்பிடுவோம். இருக்கும்ப்பா அதெல்லாம். சோ அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு இன்னைக்கு. குழந்தைங்க வந்து இவ்வளவுலாம் செய்யறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் அவங்க ஆர்வம் அதிகமா இருக்கு. 2 ரெசிபின்னு சொல்லி கம்மியா சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கவிதா. நிறைய சொல்லியிருந்தா இன்னும் நிறைய ரெசிபிஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானு. சோ இன்னொரு நாள் மறுபடியும் இந்த ரெசிபி ப்ரோக்ராம் வச்சுப்போம். ஏன்னா இது டைம் நிறைய சொல்லணும், நிறைய விஷயம் வச்சிருக்காங்க போல பசங்க. சோ நம்ம இன்னொரு நாள் மறுபடியும் ரெசிபி டாபிக்கே கொடுப்போம். சோ இன்னைக்கு வந்து எல்லா குழந்தைங்களுமே நல்லா சொன்னாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அர்ஷன். அர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் 28 மார்க் எடுத்திருக்காரு. அர்ஷன் ஃபர்ஸ்ட். அனன்யாவும் வந்தனாவும் ஈக்குவலா இருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் செகண்ட் பிளேஸ். அன்பரிவு வந்து தேர்ட் பிளேஸ். ஸோ இவங்க 3 எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்றதுலாம் இல்லை, உங்களோட பங்களிப்பு தான் முக்கியம். ஏன்னா எல்லாருமே நீங்க மெனக்கிட்டு இருக்கீங்க இதுல ரெசிபிஸ் எப்படி இருக்குது, ஏன்னா நீங்க செய்யறதா இங்க வந்து சொல்றீங்க. ரொம்ப அழகா இருந்தது உங்களோட பிரசன்டேஷன். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீனிங் ப்ராடக்ட்ஸ். நம்மளோட ஆர்சிஎம்ல இருக்க ஹவுஸ் ஹோல்டு கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்மளோட ஃப்ளோர் கிளீனர், டிஷ்வாஷ் லிக்விடு, டாய்லெட் கிளீனர், டிடர்ஜென்ட் லிக்விடு, நம்ம டிஷ்வாஷ் பாரு, அதுக்கப்புறம் நம்மளோட துணி சோப்பு, துணி பவுடர். ஸோ இந்த மாதிரி கிளீனிங் ப்ராடக்ட்ஸை பத்தி பேசணும். ஸோ யாரு எப்படி கலெக்ட் பண்ணிட்டு வந்து பேசுங்க, இந்த ப்ராடக்ட்ஸை பத்தின டீடைல்ஸ் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு ப்ராடக்ட்ஸை பேச முடியுமோ நீங்க பேசலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் டாபிக் வந்து கிளீனிங் ப்ராடக்ட்ஸ். நம்மளோட இந்த லிக்விட், டிஷ்வாஷ் லிக்விடு, டிடர்ஜென்ட் லிக்விடு, ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், டிஷ்வாஷ் பாரு, நம்மளோட பிஸ் பாரு, நம்மளோட துணி சோப்பு, எல்லாமே நம்மளோட துணி பவுடர். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை பத்தி தான் நெக்ஸ்ட் வீக் வந்து டாபிக்கா கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க. ஸோ இதுலயும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேம் காமராஜ் சார் லைன்ல இல்ல, வேற யாராவது பேச விரும்புறீங்களா? வேற யாராச்சும் இந்த குழந்தைங்க ஜெகதீஷ் சார கூப்பிடுங்கம்மா. சார் லைன்ல இருப்பாரு. ஜெகதீஷன் சார் இருக்காரு. இல்ல மேம், அவரும் இல்ல மேம், அவரும் இல்ல. சரி ஓகே, கவிதா நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? என்னையப்பா? கவிதா ராம்குமார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா மேம். ஏன்னா ஆக்சுவலி இன்னைக்கு எல்லா பசங்களுமே ரெசிபி சொன்னதை நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. இன்னைக்குதான் நம்ம ரெசிபி எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு வந்தோம் குட் ஆட்ல. பசங்களும் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா வீட்லயும் அதை வந்து செய்யறாங்கன்றத அவங்க சொன்னாங்க. சார் வந்து ஆக்சுவலி காமராஜ் சார் வந்து அவங்களோட சார்ஜ் இல்லைன்ற மாதிரியான சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட அதனால மேம் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு கலந்துகிட்ட குழந்தைகள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு கலந்துகிட்ட எல்லா லீடர்ஸ்க்குமே என்னுடைய நன்றிகள். குட் ஆர்சிஎம், ஜேஆர்சிஎம். மகாமா மீட்டிங் க்ளோஸ் பண்ணிடலாமா? சசி மேம் லைன்ல இருக்காருமா, அவரையும் இன்வைட் பண்ணி கொஞ்சம் பேச சொல்லிடுங்க. ஓகே மேம். சாரோட சன் இருக்காரு. ஓகே மேம். ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஒரு மீட்டிங்ல இருந்தனால மேடம் உங்க வாய்ஸ் கேட்கல. மேம் வாய்ஸ் ஸ்லோவா இருக்கு. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? கேக்குது மேம். அதான் நான் இங்க வெளியில இருந்தனால என்னால பேச முடியலங்க. ஆனா எல்லா குழந்தைங்களும் பேசுனதை இன்னைக்கு கேட்டேன். சூப்பரா பேசுனாங்க. நிறைய ரெசிபிஸ் புதுசா அவங்க எல்லாம் சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு இவங்க கவிதா மோகன்குமார் அவங்க வந்து இன்னைக்கு சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இருக்கிற 2 ஜட்ஜஸோட. சூப்பர் மேடம். இன்னைக்கு சிறப்பா பேசுன அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ அருணா மேடம். தேங்க்யூ மேம். கிருபாகரன் சார். கிருபாகரன் சார். இன்னைக்கு அருணாக்கு எங்களுடைய ஸ்பெஷல் விஷஸ்மா. நல்ல ஹோஸ்ட் 2 பேருமே ஈக்குவலா அடிச்சு பழக்குறீங்க. ஈக்குவலி அந்த குவிஸ் மாதிரி இன்னொன்னு வைங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ எங்களுக்கும் வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்களே மார்க் போட்டுருவீங்க, நாங்க கருத்து மட்டும் சொன்னோம்.
மேம் ரொம்ப பிஸா வச்சாலும் பசங்க ஸ்கூலுக்கு போய் நாங்க போய் படிக்கிறோம், இங்கேயே எங்களை கொஸ்டின் கேக்குறீங்களேன்னு ஃபீல் பண்ண போறாங்க மேம். அதனாலதான் ரொம்ப வைக்கல மேம். மந்த்லி கரெக்ட் ஒன்ஸ் தான் மட்டும் வச்சுக்கலாம் மேம். கரெக்ட் தான் சிம்பிளாவே இருக்கட்டும். ஏன்னா எல்லாமே எக்ஸாமினேஷன் டைம் அப்படின்னு இனிமேல் வரப்போற காலங்கள் ஏன்னா எக்ஸாமினேஷன் மந்தா இருக்கும். அதனால கொஞ்சம் பசங்க லைட் நோட்ல சிம்பிளா வச்சுக்கலாம். இருந்தா அவங்களுக்கு வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. கொஸ்டினால ஐயோ கொஸ்டின் என்ன கேட்பாங்களோ தெரியாம நிறைய ப்ரிப்பேர் பண்ணோன்ற மைண்ட்ல போயிடுவாங்க. சோ அதனால அத சும்மா ஒரே மாதிரி இல்லாம போகணுமேன்றதுக்காக மாத்திக்கலாம். ஏன்னா எல்லா பசங்க எல்லாம் ரொம்ப டேலண்டா இருக்காங்க மேம். நமக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம நிறைய ப்ரிப்பேர் ஆகணும். அதான் மேம் அலர்ட்டா இருக்க வேண்டியது 1 hour போன் வரக்கூடாது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த யாரும் அளவுக்கு நம்ம பேசாதீங்க. மீட்டிங்ல கூட இவ்வளவு பிஸியா இல்லம்மா. நம்ம மீட்டிங்ல கூட இவ்வளவு பிஸியா இல்ல. குழந்தைங்க மீட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்க வேண்டியது, அலர்ட்டா இருக்க வேண்டியதா இருக்கு. Thank you, all the best kids. ஆமா, God bless you all. Thank you leaders. யாரு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ? கவிதா மிஸ் நீங்க நன்றி சொல்லிட்டு நீங்க முடிச்சிருங்க. அருணம்மா நீங்களும் முடிச்சிருங்கம்மா. Thank you everybody. Thank you so much. இன்னைக்கு வந்து லீடர்ஸ் எல்லாம் நிறைய குட் ஆர்ட் மீட்டிங் அதெல்லாம் போயிட்டு வந்தாலும் வந்து சில்ட்ரன்ஸ் மீட்டிங் அப்படின்றதுனால இத வந்து ஸ்பெஷல் கேர் கொடுத்து வந்து இங்க வந்து கலந்துக்கிட்ட அத்தனை லீடர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அதாவது வளரும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி வந்து குழந்தைகள் வந்து குழந்தை பருவத்திலேயே வந்து இவ்வளவு ஈகரா இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது பாக்குறதுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்கு. நிறைய எஃபர்ட் போடுறீங்க. அத வந்து நல்லா கொஞ்சம் முதல்ல அப்படித்தான் இருக்கும்பா, போக 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 பழகிடும். ஏன்னா எங்களுக்கும் அப்படித்தான், எல்லாருமே அப்படித்தான். அதனால நிறைய எஃபர்ட் போடுங்க. இருந்தாலும் அதோட ஸ்டடிஸும் பாத்துக்குங்க. அடுத்த தடவை வந்து கிளீனிங் இதுலயும் வந்து நல்லா வந்து கலக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருக்கு உண்மையிலேயே வந்து எல்லா லீடர்ஸ் மீட்டிங்க போய் 8 o'clock மீட்டிங் கேட்கறத விட குழந்தைங்க கிட்ட வந்தா நிறைய விஷயங்கள், நிறைய புது புது தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஈகரை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆனா அதை வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கும் போது இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கும் ஆர்வமா இருக்கும், நமக்கும் இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். அதை நம்ம போய் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும், அதாவது குழந்தைங்க வந்து கலந்துக்கிறவங்க இல்லாம நம்ம பெரியவங்க வரும்போதே நமக்கே நிறைய தகவல்கள் கொடுக்குறாங்க குழந்தைங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கு இல்லையா? இந்த குழந்தைங்க பேசுறத கேட்கும்போது நம்ம எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையா போகுது. எனக்கெல்லாம் ரொம்ப டயர்டா இருந்தேன் மேம். கிட்டத்தட்ட 1 வீக்கா செம்ம டயர்டு. டெப்போ இருக்கு, காலையில இருந்து அவ்வளவு டயர்டு. ஆக்சுவலா அவ்வளவு டயர்டா இருந்தேன். இவங்க பேசுறதுல அந்த டயர்டு எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. சாரே சொன்னாரு, கண்ணிலே தெரியுதுப்பா டயர்டுன்னு. ஆனா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன். குழந்தைங்க பேசணும்னு அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. உண்மையிலே இவங்களுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்றேன். எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சில்ட்ரன். நல்ல வார்த்தை அது, நல்ல ரெஃப்ரெஷ்மென்ட், சூப்பர் வார்டு. என்னைக்குமே குழந்தைங்களோட சேரும்போது நம்மளுடைய உலகம் தனி, குழந்தைகளுடைய உலகத்தோட நாம போய் இணையும் போது அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா நாங்களாம் அதை டெய்லி அனுபவிக்கிறோம். இன்னைக்கு இதுல வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த வாரமும் இதே மாதிரி வின் பண்ணணும். உங்களுடைய எஃபர்ட் போடுங்க. அது வந்து இப்படி வின் பண்ணணும் செய்யணும் இல்ல, போட்டி இருக்கலாம், ஆரோக்கியமான போட்டியா அது இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுங்க. வாழ்த்துக்கள்ப்பா. நன்றிப்பா. தேங்க்யூ கவிதா மிஸ். தேங்க்யூ கிருஷ்ணவேணி மேடம். தேங்க்யூ அருணா. தேங்க்யூ கவிதாமா. எல்லாருக்கும் நன்றி. குழந்தைங்க எத்தனை பேருக்கும் காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச் கிட்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஜெயாசியம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ சந்திக்கலாம் மேடம். தேங்க்யூ சோ மச்.